Hi friends, welcome to Recipes in My Home. My mom's recipes deleted by Alzheimer's. Thank you so much your support. கனவா மீன் பூசணிக்காய் சேர்த்து சுவையான சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 500 கிராம் கனவாய் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் இதை போல் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். இப்போ பாருங்கள், ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாசி பூ இது போல் சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் 3 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் கனவாயை சேர்த்துக்கலாம். கனவாய், தக்காளி பழம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கருப்பு மிளகுத்தூள்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் பூசணிக்காய் இதை போல் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல பிஞ்சு பூசணிக்காயாக இருக்குது. இந்த பீஸ் போல் ஒரு 3 பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளவு பூசணிக்காய் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்ஜி. கனவா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கனவா வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சுன்னா காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா கனவா வேக லேட் ஆகும், காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கனவா நல்லா வெந்துடுச்சு. காய் சேர்த்துக்கிறேன். காய் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பிஞ்சு பூசணிக்காங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 ட்ராப்ஸ் இருக்கும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு புளிப்பு சுவை தேவைப்பட்டால் விட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்மளோட பூசணிக்காய் கனவாய் சப்ஜி ரெடி. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான கனவா பூசணிக்காய் சப்ஜி ரெடி. சப்பாத்தி பரோட்டாவோடு சாப்பிட செம்மையாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.